விறகுக்கு போயிட்டு ஒரு வயசான அம்மா அந்த விறகு தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நடந்து வந்துகிட்டே இருந்தாங்களாம். நடந்து வந்துகிட்டே இருந்த உடனே அந்த வழியா ஒரு மாட்டு வண்டி வந்துச்சான். அந்த மாட்டு வண்டிக்காரர் பார்த்து என்ன பண்ணாராம், அந்த அம்மாவை நிக்க வச்சு நின்று அந்த மாட்டு வண்டிக்காருக்கு அந்த அம்மா விறகு தூக்கிட்டு போற அந்த அம்மாவை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா என்ன தூக்கிட்டு போகுது, சுமைய தூக்கிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம், வண்டி நிக்க வச்சு அம்மா இந்த மாட்டு வண்டியில உட்காருங்க. இந்த அம்மா மாட்டு வண்டியில உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே இவர் பேச்சு கொடுத்துக்கிட்டே போறாரு. என்னன்னு, உனக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா, ஏன் அந்த வயசான காலத்துல நீங்க விறகு சுமந்துட்டு போறீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு அவர் விசாரிச்சுட்டு போறாரு. இந்த அம்மா பதிலே சொல்லலையா. யாரு, இந்த வயசான அம்மா என்ன பண்ணல, பதிலே சொல்லல. பதிலே சொல்லாம இந்த அம்மா அப்படியே திணறிக்கிட்டு அப்படியே பேசுறத பார்த்த உடனே இவருக்கு டவுட் வந்துட்டு திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்தா தெரிஞ்சா அந்த அம்மா சமய தலைமையில வச்சுக்கிட்டு மாட்டு வண்டியில உட்காந்து, எப்படி சுமைய எங்க வச்சுக்கிட்டேன், தலையில வச்சுக்கிட்டு எங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க, மாட்டு வண்டியில உட்காந்து. மாட்டு வண்டியில் கோவம் வந்துச்சான். யார் மாடி இறங்க மக்கள் இறங்கி விட்டு அவர் மாட்டு வண்டி போயிட்டார். சுமக்கிறவர் ஒருவர் உண்டு. மாட்டு வண்டியில உட்கார்ற அம்மா செம்மையை தூக்கி அந்த மாட்டு வண்டியில போட்டு பிரியா உட்கார வேண்டித்தானே. இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். ஆண்டவரே என் கண்ணீரை பாருங்கப்பா, என் வேதனை பாருங்கப்பா அழுதுட்டு மறுபடியும் போகும்போது அதே அழுகைய தூக்கி தலையில வச்சுக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போறோம். அண்ணா தன்னுடைய இருதயத்தை ஊற்றினான். அந்த அம்மா பண்ற ஜபத்தை பார்த்த உடனே அங்க இருக்கிறதான ஊழியக்காரன் ஏழுக்கு, அம்மா இது குடிச்சிட்டு புலம்புற இடமா, இது ஏன் இங்க குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கிற, குடிக்காரன மாதிரி அந்த அம்மா ஆலயத்துல புலம்புச்சுன்னா அப்ப அந்த அம்மா எந்த அளவுக்கு வேதனை இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்ப கேக்குறாரு கூப்பிட்டு, நீ குடிச்சிட்டு புலம்புற இடம் இது இல்ல. அப்ப இந்த அம்மா சொல்றாங்க, ஐயா நான் மன கிளேசம் இல்ல, சரி திராட்சை ரசத்தை கூட நான் என்ன பண்ணல, குடிக்கல, என் இருதயத்தை நான் ஊற்றினேன். ஊற்றினவ தான் அவள் வருஷம் வரா, ஆலயத்துக்கு வரா. நீங்க அந்த அதிகாரம் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை படிச்சு பாருங்க, தெரியும். வருஷமும் கவலையோடு அழுகையோடு புலம்பலோடு போனா. ஆனா அந்த வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணினா, 20 வருஷமா வரும், இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ண. அல்லேலூயா. இந்த வருஷத்துல என்ன பண்ண, ஒரு தீர்மானம் பண்ண. ஆண்டவரே நம்முடைய சபையில நான் தூணா இருப்பேன், நான் கொடுப்பேன்பா. இது வரைக்கும் எவ்வளவு கொடுக்கிறேன் சொல்லி ஏமாத்திட்டேன், இனிமேல் அதை நான் செய்ய மாட்டேன். ஊழியக்காரனுடைய கரம் தளரவே கூடாது. ஊழியக்காரனுடைய கை இறங்கவே கூடாது. மோசே கோல்களை தூக்கி அவன் வானத்துக்கு நேராக